தம்பி நான் பெரிய மனுஷன் வாயில் விழுவாத. என்ன கனடா வெட்டி வச்சுக்கிற ஆறாவன் செருப்பு அந்த பையன் செவப்புங்கிறான்டா. அவப்போ நான் செருப்புன்னு கேட்டுச்சுங்க. நாட்டுக்கு நாடு அருமையும் பெருமையும் தான் சிறந்த அழகு பொன்னாட்டிலே இன்று எதற்காக அரங்கேற்றம் யாது விஷயம்? முனியப்பன் கோவில் விசேஷத்தை முன்னிட்டு இன்று ஓரிரு சதுநாட்டியம் வைத்த நல்ல உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் அரசுபட்டாண்டு பெண் போன பக்கம் வெற்றி பெருகி கூட்டம் குறையாமல் கொண்ட பூ ஆடாமல் நீடோடி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அப்படியே இருந்துட்டாலும் இன்று சிங்கார சீர்சபையிலே வைக்கப்பட்ட நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் சொல்ற தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போய்ந்தா அடிச்சே போடுவேன். நான் செத்தே போயிரும், சம்பளத்துக்கு நக்கி போடுவேன். என்ன நீ அசிங்கப்படுத்துகிறாய், அவமானப்படுத்துகிறேன், கேவலப்படுத்துறானே. இன்னைக்கு தான் தெரியுமா? ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி துயிலுரிப்பு அல்லது பாண்டவர் சபதம் இந்த நாடகத்தில் நான் வந்தபடியா என்ன கொன்று என்ன நடக்க போகிறது? உன்னை கொண்டு விட்டா போலீஸ் நடக்கும். அக்கா நான் கூட்டிட்டு போய் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நான் கூட்டிட்டு போய் ஓட்டுல விட்டு வரேன் காலையில. என்னால் என்ன நடக்க போகிறது சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்கிறேன். பழக தேனை போல் ருசியாக இருப்பேன். நீங்க ஆமா பழகிவிட்டால் என் சுயரூபத்தை கண்டுவிட்டால் 10 நிமிஷம் நிற்க மாட்டேன். ஆமா சார், புரிய கவிச்சித்தா ஏ மாத்திரம் ஏலப்பா நீ பண்றதே சரி. ஆமா ஆமா நான் பண்றத நீ எப்ப பாத்தீங்க? விட்டுறா. சரி விட்டுருங்க. என்னுடைய பெயர் என்ன? மன்னாதி மன்னர் போற்றோம், மகுடமுடி வேந்தர் போற்றோம், கிண்ணர் கெம்புருடு. என்னடா கிண்ணர் கெம்புருடு தோட்டு முதல் தொண்டமான் வரை என்னுடைய பெயரோ வீர ஜெகனி பூபதி. என்ன ரேட்டு? என்ன சகுனியா? வீர ஜெகனி பூபதி. என்ன ரேட்டு கட்டுறீங்க? என்னடா சகுனி? ஜெகனி. ஓ ஜெகனி. நான் ஓ ஜெகனி இல்ல ஜெகனி. ஐயா நீ வாடி பண்ணலாம் தான் வாங்குறேன். ஆனா நல்ல நரசமானியா. வீர ஜெகனி பூபதியாக இருந்தாலும் என்னுடைய நாடு நகரம் என்ன நாடு? எப்பேற்பட்ட நாடு? என்ன நாடுங்க? என்னுடைய சொந்த நாடு.
எங்கத்தான் இளம்பலி பக்கத்தால அது விடுஞ்சா ஆ, இவ்வளவு விசாரிக்கிறிய கண்ணு உன் நாடு என்ன நாடு ஆதமத்த சுடுகாடு. உன்னை கேட்காமலே இருந்திருக்கான். டேய் நீ எந்த குலத்தை சேர்ந்தவன்? நான் தாரமங்கலம் தெப்ப குளங்க. அதுலயே விழுந்து சாவுடா. போட்டு சாமி கோவப்படாதீங்க, மீச இறங்குது. வெளியே சொல்லாத. சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த நெடிய கடல் சூழ்ந்தவன் என்னுடைய பெயரோ ஜெகனி பூமியாக இருந்துட்டாலும் நான் ஆளும் சாம்ராஜ்யம் எப்பேற்பட்ட நாடு? நெடிய கடல் சூழ்ந்தவை. எப்பேற்பட்ட நாடு? ஆமா. குயில் கூவும், மயிலாகப்பட்டது ஆடும், அப்பேற்பட்ட தேசம். அப்படியாப்பட்ட நாடு என்னுடைய நாடு. என்ன நாடுங்க? ஏய், என் நாட்டுல அதிசயம் என்ன தெரியுமா? என்ன சாமி? சொன்னா கோபிச்சுக்க மாட்டீங்க? இல்லைங்க, நான் நேரத்துக்கு கோவப்படப்படுறேன். பெரிய மனுஷன் வந்திருக்கிறான். என்னுடைய நாடோ ஜெகவல தேசம். என்ன பழம்? வாழைப்பழம். சரி சரி. டேய் ஜெகவல தேசம். ஜெகவல தேசம். ஜெகவல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ வீர ஜெகனி பூபதியாக இருந்தாலும் என்னை பெற்றாரை தாய் தந்தை யார் சொல்ல வேண்டும் அல்லவா?
நண்பா சுபேத வாகனனுக்கும் ஏமலா தேவிக்கும் மகனாக பிறந்து யார் யாருக்கு மகனாக பிறந்து ஏமலா தேவிக்கும் சுபேத வாகனுக்கும் மகனாக பிறந்து வளர்ந்து வலிவாக இருந்தாலும் ஏய் பாட்டு பண்றேன் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் எத்தனை பேருங்க யார் யார் பிறந்திருப்போம் யார் யாரு அவ்வளவு ஒரு சலுப்பா கேக்குறது சரியாக 101 பேர் பிறந்தோம் பிறந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு தங்கையாகப்பட்டவள் இருக்கிறார் வரவங்க எல்லாம் 104 102 105 அதெல்லாம் குடும்ப ரகசியம் 104 பேர்கள் பிறந்திருந்தாலும் ஆசைக்காக ஒரே ஒரு தங்கையாகப்பட்டவள் யாருங்க என்னுடைய தங்கையோ கலந்தாரி கலந்தாரி சரியாக 104 பேர்கள் பிறந்து அப்ப சரியா 104 ஆமா ஆசைக்கு நேசத்திற்கும் அன்புக்கும் பண்புக்கும் உரிய ஒரே ஒரு பெண் பிள்ளை யாரு எத்தனை ஆண்மகன் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஈடாகுமா நாளைக்கு உரமுறையாணி கொடுக்கறதுக்கு ஒண்ணு வேணும் யாரு கொடுக்கறதுக்கு உரமுறைக்கு ஆமா அப்பேற்பட்ட தங்கையாகப்பட்டவள் யார் காந்தாரி ஓ காந்தாரி காந்தாரி எங்களோட பிறந்திருந்தாலும் எங்களுக்கு நேரிட்ட சத்ரவாதியா எப்பேற்பட்டவன் யாருங்க அவன் நினைக்க நினைக்க என் அங்கமாகப்படுது குமரிகிறன நண்பா அப்படியாப்பட்ட சத்ரவாதி யாரா அவன் அவனே அவனுங்க எப்படி எதிரியானார் எதனால ஆனார் ஐயோ நண்பா என் தம்பி மாட்டேன்
கேட்கிறீங்களே, என்ன காரணம்? யாது காரணம்? முதலாக விதர்ணனுக்காகப்பட்டவனுக்கு பெண் கேட்க யார் வருகிறார்? யாரு? பிதாமகன் பீஷ்மராகப்பட்டவன் வருகிறான். பிதாமகன் பீஷ்மரன். பீஷ்மராகப்பட்டவன் வந்து விதர்ணனுக்கு பெண் கேட்கும் பொழுது நாங்கள் என்ன சொன்னோம்? என்ன? டேய் நண்பா, என்னதான் நாடாளும் மன்னனாக இருந்தாலும் நாங்கள் 104 பேர்கள் பிறந்திருந்தாலும் திருநாட்டிதனோ கண்ணு தெரியாதவன், கண்ணேத்திரம் இல்லாத பாவிக்கு பார்வை கிடையாது. ஆமா என்னுடைய தங்கையை தருவதா என்று சொல்லி நாங்களோ பேசிவிட்டோம். பேசிய உடனே என்ன செய்தான்? என்னதான் இருந்தாலும் என்னுடைய தம்பியாகப்பட்டவனோ நாடாளும் மன்னன் என்று சொல்லி பாராமல் படிக்கு பிதாமகன் பீஷ்மர் என்ன செய்தார்? எங்கள் அண்ணன் தம்பி அனைவரையுமே அடித்து உதைத்து எங்களை கட்டி கொண்டு எங்கே அழைத்து செல்கிறான்? அஷ்டாபுரம் கொண்டு செல்கிறான். ஆமா, அஷ்டாபுரம் கொண்டு சென்று பார்த்தால் சிறையில் வைக்கிறான். சிறையில் வைக்கும் போது என்ன நடந்தது? ஒரு மனிதனாகப்பட்டவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் என்ன முக்கியம்? சாப்பாடுங்க. முதலாக உண்ண உணவும் அருந்துவதற்கு நீராக வேண்டும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? பிதாமகன் பீஷ்மராகப்பட்டவனோ சரிபடியாக உணவாக தந்தால் இவர்கள் 104 பேர்களும் உயிர் வலித்துக் கொள்வார். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்மளுடைய தம்பியாக கருவறுத்து விடுவார் என்று சொல்லி என்ன செய்தார்? ஏ நண்பா, மகாராஜா, என்ன நடந்தது? என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு தொட்டாங்குச்சி கூழ் கொடுத்தா எப்படா பத்தும்? அது எப்படிங்க பத்த போகுது? தொட்டாங்குச்சி கூழ்ல தொட்டாங்குச்சில எவ்வளவு கூழ் இருக்கு போகுது? இவ்வளவு தான் இருக்கு. அது எப்படி இது பண்ண முடியும்? ஒரு தொட்டாங்குச்சி கூழாக ஒரு ஆளுக்கு 104 பேருக்கும் 104 தொட்டாங்குச்சி கூழாக தருகிறார்கள் சிறைச்சாலையில். தந்த உடனே என் தம்பிமார்கள் அனைவரும் என்ன செய்தார்? நம்மளை சித்திரவதை செய்தவரை நாம் கருவறுத்தாக வேண்டும் என்று சொல்லி 103 பேரும் சேர்ந்து அந்த தொட்டாங்குச்சி கூழை என்கிட்ட கொடுக்கறாங்க. ஆமா அண்ணா, நாங்கள் மாண்டு மடிந்தாலும் நம்மளை சித்திரவதை செய்தவரை ஒரு காலம் விட வேண்டாம், அவரை கருவறுத்தாக வேண்டும். யாரோ ஒருவராகப்பட்டவர் நம்ம குலத்தில் உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 104 தொட்டாங்குச்சி கூழையும் நான் ஒருவனே குடித்து உயிர் வாழ்ந்தேன். நீங்களே குடித்து உயிர் வாழ்ந்திருந்தாலும் ஒரு நாளாக தினம் போய் கொண்டே இருக்க என் தம்பிமார்களும் ஒவ்வொருவரும் ஆண்டு மனிதாரா நண்பா. 104 பேர் செத்து போயிட்டாங்க. 103 பேருங்க. நீ ஒண்ணுதான் இப்படி அழுவுறியே? 103 பேரே நீ ஒன்றுக்கிற பாவ என்னைக்கு போவறியோ அப்படின்னு இல்ல கூத்து முடிஞ்சோன்னா போயிடும். இந்த சாமி 104 பேர் 4 பேரு 103 பேர் செத்து போயிட்டாங்க. இப்படி அழுவுற நேரத்துல ஏதோ பாவம் மனசு கஷ்டமா அசிங்கப்படுத்தலாம். சரி வேண்டாம் விடு. அப்படி நண்பா அவங்க தம்பிங்க பாவம் பாவம். நீ ஒண்டித்தான் இருக்கிற. நான் ஒருத்தர் என்னடா பண்ணுவேன்? ஒன்னும் பண்ண முடியாது சாமி. அன்று தினமாக அனைவரும் ஆண்டு மனிதனுடனே இறுதி காரியமாக நடக்கிறது. நடக்கும் பொழுது என் தந்தையாரிடம் சொல்கிறேன், தந்தையே தம்பிகள் அனைவரும் ஆண்டு மடிந்து விட்டார், நான் என்ன செய்வேன் என்று கேட்கும் பொழுது அந்த எரிமேடையில் இருந்து கொண்டிருக்கும் பிணத்தின் காலை பிடுங்கி அடித்தார் என்னுடைய இடது வலது துணை மீது. அடித்த உடனே இன்றைய நாள் வரையும் மவன் எதிரினா அப்ப நம்மளுக்கு என்ன ஆகணும்? பங்காளி ஆகணும். எப்படா மகன் எதிரினா அப்ப என்ன ஆகணும்? அப்பனும் எதிரி ஆக மாட்டான். ஆமா எதிரி. அப்ப அப்ப எதிரினா மகன் பங்காளி ஆகணும். கூடலாம் எங்கடா இருக்குது? சங்கில தான் 10 சென்ட் நிலம் வாங்கிரும் கட்டவே இல்லை. கூடலாம் இடிஞ்சா போயிரும்டா. கட்டினா தான் இடி வலிச்சு விட்டு ஒரு மாதிரி புருதி காடா கிடக்குது. என் தங்கை காந்தாரி பெற்றெடுத்தார் செல்வர்கள் சரியாக 100 ஆண் மக்கள். சரி எத்தனை பேரு? 100 பேரு. பொட்ட பிள்ளையை சேர்த்துக்கிட்டா ஒட்ட முட்டு பிள்ளையை சேர்த்துட்டு பாயாகி போயிருவான். ஒரு பொட்ட பிள்ளையை சேர்த்துக்கிட்டா 101ங்க. அவரு சொல்லிவிட்டாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க?
யார் சொன்னாங்க? அதான் துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்காரு. சரி அவரையும் கூப்பிட்டு வச்சாரு. அண்ணன் தம்பி 101 பேர் எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு இல்ல. துரியாரமன் எடுத்துக்கிட்டா அண்ணன் தம்பி 100 பேரு, தங்கச்சி சேர்த்தா 101. அந்த ஞாபகத்தில் சொல்லிவிட்டாருங்க. அதுதான்டா நானும் சொன்னேன். நான் மட்டும் இப்ப என்னங்கிறேன், சரியாக ஆண் மக்கள் 100 பேர் பிறந்தார். தங்கச்சியோட சேர்த்து 101. 101. ஒண்ணு யாருக்காவது கொடுத்து உதவணும், இல்லைன்னா அவங்கள கெடுத்துட்டு பாக்கணும். கண்டிப்பாலும் சாமி. நான் எந்த ரகத்தை சேர்ந்தவன்? நீ என்ன ரகம்? சீலையா? எல்லாம் ஓட்ட சொல்லி விட்டாங்களா? தகுதியுமா இருக்கு இந்த மாலம். எல்லாம் கல்வி இருமுறையில போட்டோம். டேய், ஒண்ணு அவங்களிடம் சரியாக போர் புரிந்து ஜபிக்க அளவுக்கு உடம்புல வலிமையாவது இருக்க வேண்டும். நம்ம கிட்ட தான் இல்லையே. அது எங்க குறைஞ்சு போச்சு? அன்னைக்கு என்ன பண்ணு, டெய்லி எல்லாத்தையும் கொடுக்கறதான், போய் அடிக்கிறதான், படுக்கிறதான், தண்ணி வரத்தான், நரம்பு பிடிக்கிறதான், இப்படி மையம் சொன்னா மீசாவரியத்தான். என்ன பண்றது? நம்ம பொழப்பா அப்படி சாமி. வேற ஓமன் மாதிரி கம்முன்னு போயிடுவோம். எதுவும் பார்க்க மாட்டோம். நல்ல பையன் நான். அவரிடம் சரிக்கு சரியாக ஒருவனாகப்பட்டவன் போய் 100 பேருடன் போர் புரிய முடியுமா? ஐயோ, ஒரு ஆளை தோறத்துக்கே மூக்கெல்லாம் உடைச்சோம். 100 பேர்த்த போய் நம்ம செவிக்க முடியுமா? முடியாது எனும் காரணத்தினால் துரியோதனுக்கு நடுவீட்டு குத்துவிளக்காக இருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான். எந்த கோயிலுக்கு? அவனை பழி எடுக்கணும்னு ஒரு எண்ணம்டா. களி எடுக்கணும். பழி, அவனை பழி எடுக்க வேண்டும். ஒரு மீசை மேல போகுது, ஒரு மீசை கீழே போகுது. என்ன காரணம் நண்பா? பாண்டவராகப்பட்டவர் நல்லவர்கள், பாண்டவராகப்பட்டவர் மெம்மேலையும் போய் மேலாக போக வேண்டும் என்று சொல்லி ஒரு மீசை மேல, துரியோதனாகப்பட்டவன் பாதாளத்தில் அறுக்க வேண்டும், கௌரவர்கள் 100 பேரிலும், அதனால கீழே ஒரு மீசை. இப்படி வந்து யாது விஷயம்? சீக்கிரம். ஏய், எங்கடா என் கட்ட? பழைய துணியில கட்ட சேர்ந்த மம்முட்டி போன்று நீயா தான் இந்நேரத்துல எங்கடா போய் நான் தாய் கடை தொலைவேன்? பகடக்காய். அதனால அரோகோடி துரியாரமண்ணை இது எதுல செஞ்சேன்? அது உள்ளடா கதையில. அது தெரியல சாமி. என் தந்தையார் மாண்டு மனிதவுடனே அவருடைய கரத்தின் எலும்பை எடுத்து செதுக்கி வைத்திருக்கிறேன் பகடக்காயாக. நீங்க யார் எலும்புல? யார் எலும்புல? எங்க அப்பா எலும்புல. உங்க அப்பா எலும்புல. சரிங்க. இத வச்சு பாருடாடே. என் தந்தையாருடைய எலும்பில் பகடக்காய் செய்திருந்தாலும் இத வச்சு கௌரவர்களை என்ன பாடுபடுத்துகிறேன். இப்ப எங்க போறோம்? விடிஞ்சா கோட்டை கடைக்கு போறோம். ரொம்ப செலுப்பாகி போச்சுங்க. கதை பேச நாள்ல காமெடி பண்ணாத, தமாஷி பண்ணலாம். அது பண்ணிட்டு சரி சரி போலாமா? இந்த கோட்டை கடைக்கு நான் குடிகாரன் சட்டா இளவு கூட போக மாட்டேன். நேற்று டெம்பால கிடந்தீங்க. ஏய், நான் என்ன வாயில வச்சு குடிக்கிறவனா? ஐயோ, காசி அண்ணாந்து ஊத்துறவங்க தானே நம்பலாம். டெம்போல மொத்தம் இருந்த 5 பேரும் மருத்துவக்காரன் நீட்டாண்டா. சாரியா? என்ன பண்ணேன்? சார என்ன ஒரு அநியாயம் மாதிரியாண்டா. நீ திருவண்ணாமலை கூத்துன்னு கூட்டிட்டு போயிட்டு பாண்டிச்சேரி எத்தனை கிலோமீட்டரா? 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி கூத்தாடுறோம். கூப்பிடுறது அப்படித்தான் கூப்பிடுங்க. நீங்க என்ன மயிருக்கு வர்றீங்க? நாங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போவோம். ராமர்லாம் கொண்டு விட்டுட்டு திரு முடிக்கலாம். போகலாமா? போகலான்னு சொல்றீங்க. எங்கேயும் சொன்னா தானே மருமவனை பாப்பேன். டெல்லிக்கு போறியா? அப்பா, நானே அஸ்னாபுரத்துல தான் இருக்கிறேன். அரண்மனைக்கு தான் போகணும். டெல்லிக்கு நாங்க போறதில்ல. நானும் டெல்லி அஸ்னாபுரத்துல தான் இருக்கிறேன். இப்ப அரண்மனை போக வேண்டும். போகலாமா? அந்த அரண்மனைக்கு எதுக்கு போறேன்னு அவரு கேட்கறதுக்குள்ள வாங்க நம்ம டெல்லிக்கு. இப்பதானே சொன்ன துரியோதனை பார்க்க போறேன்னு. அப்படி சொன்னாதான் நான் எதுக்கு போகணும்? அவரே வரணும். யாரு? நாம உள்ள போனா தாண்டா அவன் வருவான் வெளியே. உள்ள போவாத வர மாட்டாங்களா? வர மாட்டான். சரி சரி, உள்ள எதுக்கு போறீங்க? அவரு கேட்பாரு. என்னது உள்ள? நான் உள்ள தப்பு பண்ணிட்டு போறேன். மருமவனை பார்க்க போறேன். சரி சரி, சரியா? உள்ள வந்துட்டோம். சரி, போய் சொல்லு நான் வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன். ஆமா, எகிரிவாமா. காணுங்க. மருமகன் உள்ளதானே இருப்பாரு. உள்ள காணும் சாமி. நானும் படாத பாடுபட்டுட்டேன். உள்ள இல்ல
டேய் வெங்கல சரீரம் எடுத்தவன் மாமன்னன் துரியோதனன் அவ இருப்பாரா உள்ள இல்ல சாமி இன்னொரு டைம் போய் பார்த்தேன் இன்னொரு டைம் உள்ள பா உள்ள என்ன நடக்குது இந்த நம்ம முருகப்பா ஜாலரா அடிச்சிருந்தாருல அவர் சேவிங் மிஷினை காணும்னு பேக்கில் கை விட்டுட்டு இருக்கிறாங்க. 2 பொம்பளைங்க இந்த இதை இந்த பாடி இப்படி போட்டு டைட் பண்ணுங்கிறாங்க. ஒருத்த வந்து தலை சீக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. டேய் நல்லா பாடுறா பொம்மையா ஏங்க ஒருத்தி இப்படி இப்படின்ட்டு இருக்கிறான். ஐயோ அதுதான் தெரியும். ஆனா துரியார காணும். டேய் கண்ணுத்தன உனக்கு முன்னாடி பாரு. யார் இது? மருமகன் துரியோதனன். போயிட்டு துரியோதனன் வர சொல்லுங்க. நானேதான்ப்பா தெரியோதனன். பார் அடங்காதபடி சேகரன். இவருத்தான் சாமி. இங்க வா. இல்ல தலையெட்டி பார்த்தா பகட தூக்கி பார்த்தா மறுபடியும் கீழே பார்த்தா எதை வச்சு கண்டுபிடிச்சு இவருதான் துரியோதனன். ஏன்னா பீடிக்கை வச்சு அடிக்குது இல்ல. எதான் அடையாளம் வைப்பாங்க. நீ அருமையா வச்சிருக்க. ஆமா சாமி. நீங்க சொன்ன மாதிரி கூட்டு வந்து பாருங்க. ஜெகனி மாமனை கூட்டி வந்திருக்கிறாய். மாமா ஜெகனி மாமா. உங்களுடைய பாதாள கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு மண்டாரம் என்று சொல்லக்கூடிய வாசலாதி மலர்களை கொண்டு வந்து உங்க பாதத்தில் வைத்து யாருக்குமே சிர வணங்காத சிரத்தை சிர வணங்கி உங்களுடைய பாதத்தை படுகிறேன் மாமா ஜெயடி மாமா. துரியோதனா மாமா என் பாதத்தை படுதினால் இந்த புவலையிலே என்றென்றும் என்றென்றும் நாளாளுக்கு மேலாக போவாய். அப்படியா மாமா? அப்படியா இருந்துட்டாலும் உன்னை ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? மாமா ஜெயடி மாமா ஒரு வார்த்தை என்ன கேளுங்கள் மாமா. எந்தனையோ
பேசுவோம் ஏ மாமா. எதற்காக என்ன சபா மண்டபம் அழைத்தாய்? யாது காரணம்? மாமா ஏ, அந்த பஞ்ச படாதி பசங்க தருமன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகா தேவனை சொல்லக்கூடிய ஆ, ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் கண்டவனுக்கு பிறந்த குண்டனகாதி பசங்க சரி. சின்ன சிறு வயதில் இருந்து போட்டியோ பொறாமையோ ஏற்பட்டு அவருக்கு நான் கோடான கோடி வஞ்சகமெல்லாம் செய்தேன். ஒன்றா இரண்டா நீ செய்த வஞ்சகமாகப்பட்டவன். 1000 வஞ்சகத்தை செய்தேன். நான் நடுவீட்டு குத்து விளக்கு ஜெகனி பூபதி நான் இருக்க நான் சொல்ல சொல்ல நீ காய் நகர்த்தின. உண்மைதான் மாமா. ஏன் துரியோதனா, ஆ, இப்ப எதற்காக அழைத்தாய்? அன்று தினமாகவே பாண்டவரை உப்பரிக்க மாலையை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நள்ளிரவு வேலை 4ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம் என்றால் நீரில் இருந்து, நிலத்தில் இருந்து, மரத்தில் இருந்து, புல் பூச்சிகள் அனைத்து ஜீவராசி 4ஆம் ஜாமம் உறங்கும் வேலை. உண்மைதான். உறங்கும் வேலையிலே உன்னுடைய மகனுக்கு பூநூல் திருமணம் என்று பொய் சொல்லி அழைத்து வந்து அரக்குமா மாளிகையில் உள்ளே விட்டு, ஏப்பா அன்னைக்கே தீ வச்சையே, அப்ப பாண்டவர் தப்பிச்சு எங்க போனாங்க? ஆமா, அரக்கமா மாலையில 5 பஞ்ச பாண்டல மண்டிட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நாங்களோ பங்காளிங்க 100 பேர் மீசையெல்லாம் சிரிச்சு கருமகாண்டமெல்லாம் செய்தோம் அன்றைக்கு. இப்போ பாண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆமா, இன்றைக்கு 8 நாள் ஆகிறது. இந்த 8வது நாள் அந்த பாஞ்சாலியை திருமணத்துல பாஞ்சால நாட்டில யாருமே வளைக்க முடியாத வில்லை, யாரும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து அன்று ஆனாள் அளவன் அர்ஜுனாவிடம் திருமணம் செய்து விட்டார். திருமணம் செய்தவள நீ என்னன்னு சொல்லிட்டு வந்த? ஆனால் நான் வில்லை விலைக்கு போது தவறிவிட்டு கீழே விழுந்தேன். தட்டு தடுமாறி நிற்கும் பொழுது அவளோ உப்பரிங்க மாலையில நின்று 56 நாட்டு மன்னன் தடுமாறி கீழே விழுகிறார் அப்படின்னு அச்சப்படாமல் படிக்கு என்னை பார்த்து கையை தட்டி சிரிச்சா. கையை தட்டி நகைத்த உடனே சிரிச்சுவளை சீமையில வைக்கலாமா? வைக்க கூடாது. நகைத்தவளை நாட்டில் வைக்க கூடாது. அதற்கு என்ன வழி? இந்த பாண்டவர் கொள்வதற்கு என்ன வழி? அதற்காக உன்னை அழைத்தேன் மாமா. பாண்டவரை கொள்வதாக இருந்தால் இனி ஒரு காலமும் என்னால ஆகாதப்பா, என்னால ஆகாதப்பா.
அதற்காகத்தான் நான் உங்களை சபாமண்டக அழைத்தேனா ஏமாமா? ஏனென்றால் பாண்டவரமாக பார்த்தால் அதிராம கண்ணனாபட்டவன் இருக்கிறான். பாண்டவரை காத்து ரட்சித்து வருகிறான். தாங்கள் துரியோதன கௌரவர் பக்கம் இந்த ஜகனியாபட்டவன் நான் இருக்கிறேன். உங்களை நான் ஆதரித்து வருகிறேன். இன்று தினமாக பாண்டவரை கொல்ல வேண்டும். இந்த மண்டுலகத்தையும் புவுலகத்தையும் நீயே ஆள வேண்டும் என்று சொல்கிறார். 56 நாட்டை நானே கொடி கட்டி ஆள வேண்டும். அதற்கு என்ன வழி என்று கேட்கிறாயா? உண்மைதான் மாமா, ஜெகனி மாமா. ஏனென்றால் பாண்டவராகப்பட்டவர் இப்பொழுதோ கண்டாவரத்தில் இருக்கிறார்கள். சரி, அங்கே இருக்கும் பொழுது அவரை நான் சென்று அழைத்தால் அஷ்டாபுரம் வருவார்களா? நான் சென்று அழைத்தால் கௌரவர்களுக்கோ பச்சமாக இருக்கிறான் ஜெகனி மாமன். அதனால கொல்ல துணிந்து விட்டான் என்று நினைப்பார். சரி, நீ செய்த வஞ்சகத்திற்கு நீ சென்று அழைத்தாலும் வரமாட்டான். இதற்கு எப்படி வழி? யாரையாது போவது? உன்னுடைய தந்தையாராகப்படுவர் கண் தெரியாதவராக இருந்தாலும் அன்றோ உப்புகள் வழியாத வனத்தை கை நீட்டி காட்டினார். உன் தந்தையார் அனுப்பினார், வருவாரா? வரமாட்டார்கள். பாண்டு மன்னனும் ஆண்டு மடிந்து விட்டார். இப்பொழுது மீதி இருப்பவர் யார்? பாண்டவருக்கு பட்சமாகவும் கௌரவருக்கு பட்சமாகவும் இருப்பதோ ஒரே ஒருவர். யாரு மாமா? அது உனக்கே நன்றாக தெரியுமே. உன்னுடைய சிறிய தங்கையாக விளங்கக்கூடிய விகர்ண மகாராஜன் விதர்ணனை அழைத்து பாண்டவரை சென்று அழைத்து வர வேண்டும். விதர்ணன் சென்று பாண்டவரை அழைத்து வந்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பாண்டவர் வந்தவுடனே என்ன செய்ய வேண்டும்? பாண்டவரோ அஷ்டாபுரம் வந்தவுடனே என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உப்பரிக்க மாலையில் அமர வைத்து உணவாவதற்கு காலதாமதம் என்று சொல்லி என் கரங்களால் இருக்கும் பகடக்காயை வைத்து பகடையாவோட துவக்கம் செய்ய வேண்டும். அப்படியா மாமா? பகடையாட துவக்கம் செய்தால் அதுக்கு பின்பதாக பார் பாண்டவரை என்ன பாடுபடுத்துகிறோம் என்று. அப்படியா மாமா? அதனால உன்னுடைய சிறிய தந்தையை அழைத்து விதரனை உடனடியாக பாண்டவரை அழைத்து வர சொல். மாமா, அப்படியே செய்ய. நான் அரண்மனை இருக்கிறேன், அழைத்து வா. ஆகட்டும். என்னுடைய மாமன் ஜெகனி மாமன் சொல்வது வாஸ்தவமாக தான் தெரிகிறது. அதனால நான் அழைத்தாலும் வரமாட்டார்கள். என் தந்தை போய் அழைத்தாலும் வரமாட்டாங்க. அதனால எனக்கு சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய விகர்ண மகாராஜன் விதரனை விட்டு தந்திர மார்க்கமாக அச்சாமரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். கூட்டிக் கொண்டு வருவதாக இருந்தால் என்னுடைய விதரனை அழைச்சு கொண்டு வா. போய் என்னுடைய தந்தை பாண்டவர் அழைச்சு கொண்டு வரணும். ஆமா, அசிகரம் வரும். அதனால ஆனால் சித்தப்பாக விளங்கக்கூடிய விதர்ண மகாராஜா பாண்டவர்களை சுலபமாக அச்சலாபுரை கூட்டி வர வேண்டும். உடனே கூட்டிட்டு வரோம். எப்படி கூட்டி வரணும்? பாண்டா வரமாட்டாங்க. தாளம் மேளம் உண்மையான புத்திசாலிங்க. எப்படின்னு கேளுங்க, சொல்றத கேளுங்க முழுசா. இவரு உங்களுக்கு என்ன ஆகுது? என்னுடைய சித்தப்பா மகன் ஆகுது. இங்க பாருங்க, மத்தாளம் கொத்தி குழலு எல்லாம் தாள மேளத்தோட ஆரம்பத்துமே எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா. அதனால தாளம் மேல புல் தாரா தாரம் தப்பட்டியோட இந்த வயசுல பண்றோம்னா நல்லா இருக்கு. புல் தாரா அதெல்லாம் மேலமடா. புடித்தாட புல் புடிச்சுட்டார அழைச்சி கொண்டு மேலத்தாளத்தோட பாண்டவர் அழைச்சு கொண்டு வா. புல் தாரா அழைச்சு கொண்டு வருகிறேன். ஆமா, சீக்கிரமாக சென்று. ஆனா
எதற்காக கேட்பாங்க ஆ, என்ன ஆ, ஆண்டவர் இருந்தாலும் கேட்பாங்கல்ல ஆ. திடீர்னு அசனாபர்த்தம் பண்ண ஆ. அசனாபர்த்தம் நீங்க கூப்பிடக்கூடிய காரணம் என்ன ஆ. அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல ஆமா. அதற்கு ஆ. துரியோதனுடைய மகனாகிய ஆ, ஆ, இலக்கணகுமாரனுக்கு ஆ. பூணூல் திருமணம் நடக்கிறது ஆ. அப்படின்னு தந்திரமா இருக்குமா பொய்ய சொல்லி கூட்டிடணும். சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் போய் உடனே அழைச்சி கொண்டு வருகிறேன். ஆமா ஆ. நடக்கட்டும். ஆ. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. உடனே அழைச்சி கொண்டு வருகிறேன். ஆ. ஆ. மந்திரி, மொத்தம் பார்த்தா கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தான் இருக்கான். ஆ. கூட்டிட்டு வந்துருவான். டேய், வீரபலி திருச்சோதரன் நீங்க மேல ஆ. அட, அறிவுள்ளவர் யாரு சொன்னாலும் வரமாட்டாங்க பாண்டவர்கள். ஆ. என்று வீரனை போய் கூப்பிட்டால் பாண்டவர் அழைத்து கண்டிப்பா வருவார். வந்துதான் ஆகணும். ஆமா. அருமைங்க. சீக்கிரமாக ஆ. பாண்டவர் வரட்டும். கேளு மகாதேவி, தன் மாமனார் பட்ட ஜெகன்மாவன் பேச்சை கேட்டு இப்பொழுது அதே சமயத்தில் இந்த பாண்டவர் தேடி செல்ல இன்னும் எப்படி என்றால் இந்த நகர சகாதேவன் அழகப்பட்ட சகாதேவன் சபைக்கு தருவா.